அல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதம் எல்லாம் கூட இருந்து இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் நடத்துவார். அல்லேலூயா. இந்த கால வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியா என்னோடு கூட நீதிமொழிகளின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீதிமொழிகள் 29:18. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத வசனம் பேசுகிற ஒரு 2 விதமான காரியங்கள் ஆண்டவருக்கு மகிமையாக. ஒன்று, யார் ஆசீர்வாதம் உள்ளவனாக இருப்பான், யார் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பான் என்று சொல்லுகிற போது, யாரெல்லாம் சத்தியத்தை கை கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் வேதத்தின்படி நடக்கிறார்களோ, யாரெல்லாம் வேத வசனத்தின்படி வாழ்கிறார்களோ, அவர்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். பாருங்க, அது மாத்திரம் அல்ல, இன்னொரு பகுதி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தரிசனம் இல்லாதவர்கள், தரிசனம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்ன செய்யும் சொன்னா அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு தரிசனம் உள்ள ஒரு வாழ்க்கை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில் அந்த தரிசனத்தோடு கூட ஓடுகிற போது கர்த்தர் என்ன செய்கிறாரா? ஒரு சீர்மிகுந்த ஒரு வாழ்வை தருகிறார். இங்க எழுதப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் என்ன செய்கிறார்களா? சீர்கட்டு போகிறார்கள். இவைகளை தேவன் செய்து முடிக்கத்தக்கதாக அவருடைய தரிசனம் நம் மூலமாய் வெளிப்படும். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு தரிசனம் இருக்கிற போது தரிசனம் உள்ளவர்கள் என்ன செய்கிறார்களா? ஒரு பெரிய வெற்றி உள்ள வாழ்க்கை வாடுகிறார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தரிசனம் இல்லாத இடத்திலே, தரிசனம் இல்லாத ஜனங்கள் என்ன செய்கிறார்களா? அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். ஒரு சபையா இப்படி கூடி வருகிறோம், ஒவ்வொருவருக்கும் ஒரு தரிசனம் உண்டு. ஒவ்வொருடைய வாழ்வில் என்ன உண்டு? சில ஆட்களுக்கு ஒரு தரிசனமும் இல்லை, ஒரு தரிசனமும் இல்லை. வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம் என்கிற ஒரு கூட்டம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். சிலர் என்ன செய்கிறார்கள்? ஒரு தரிசனத்தோடு கூட ஓடுகிறார்கள். பாருங்க, ஒவ்வொருடைய வாழ்விலும் இருக்கிற இந்த சின்ன சின்ன தரிசனங்கள் எல்லாம் இப்படி சபையாய் நாம் கூடி வருகிற போது ஒரு ஒருங்கிணைந்த ஒரு மாபெரும் தரிசனமாய் மாறுகிற போது தேவனுடைய சித்தமும் தேவனுடைய நோக்கமும் இந்த தேசத்திலே நம் மூலமாய் மகிமைப்படும். அல்லேலூயா. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், நம்முடைய வாழ்விலே நம்முடைய தரிசனம் என்ன? ஒருவேளை நீங்கள் தரிசனம் பெற்றவர்களாக இருக்கலாம், உங்கள் தரிசனத்திலே ஓடிக்கொண்டு இருக்கலாம், அல்லது தரிசனத்தை என்ன செய்திருக்கலாம்? இழந்திருக்கலாம். அந்த தரிசனத்தை புதுப்பித்து கொள்ளும்படியாய் பாருங்க, தரிசனங்கள் எங்கிருந்து வருகிறது சொன்னா தேவனிடத்திலிருந்து என்ன செய்கிறதா? தரிசனங்கள் கொடுக்கப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த தரிசனங்கள் எல்லாம் எதற்குன்னு சொன்னா தேவன் தம்முடைய சித்தத்தையும் தம்முடைய நோக்கத்தையும் நம் மூலமாய் நிறைவேற்றி கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நம்மை வழிநடத்தும்படியாய் தரிசனங்களை தருகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா விதமான தரிசனங்கள், வேதம் முழுவதும் அநேக தரிசனங்கள் உண்டு, அநேக விதமான தரிசனங்கள் உண்டு. தரிசனங்களை பெற்றுக்கொண்டு ஓடியவர்கள், தரிசனங்களை இழந்து நின்றவர்கள் என்று அநேகரை நீங்கள் பார்க்க முடியும். என்னோடு கூட அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கிற போது அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுருவை நாம் பார்க்க முடியும். அவனுடைய வாழ்விலே தேவன் அவனுக்கு ஒரு தரிசனம் தருகிறார். அந்த தரிசனத்தினுடைய நோக்கம், அந்த தரிசனம் எப்படி நிறைவேறுகிறது, அதனாலே ஆண்டவர் எப்படி மகிமைப்படுகிறார் என்று பார்க்கிற போது ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். 9வது வசனம். அப்போஸ்தலர் 10. பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்தான். பாருங்க, ஒரு தரிசனம் வருகிறது, தரிசனம் காண்பிக்கப்படுகிறது. அநேக நேரங்களிலே தரிசனம் நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே,
சுலபமான முறையிலே இதெல்லாம் பேதுருவே எழுந்து அடித்து புசி. 1 சாமுவேல் 9:9 சொல்லுகிறது, இந்த தீர்க்கதரிசி என்பவன் யார் என்று சொன்னால் முந்தைய காலங்களிலே ஞானதரிசிக்காரன் என்று சொல்லப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே இவன் ஞான திருஷ்டி அடைகிறான். தீர்க்க தரிசனமாக தேவன் அவனோடு கூட பேசுகிறார். அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை அவனுக்கு காண்பிக்கிறார். ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்கு பேதுரு மறுமொழியாய் சொல்லுகிறான், அப்படி அல்ல ஆண்டவரே, நான் இப்படியெல்லாம் என்ன செய்ததில்லை, இப்படிப்பட்ட அசுத்தமானவைகளை நான் புசித்தது இல்லை, ஒரு காலம் தீட்டுள்ளவைகளை நான் என்ன செய்ததில்லை, சாப்பிட்டது இல்லை என்று சொல்லுகிற போது ஆண்டவர் தொடர்ந்து அவங்களோட பேசுகிறார், மறுபடியும் பேசுகிறார், சாப்பிடுன்னு சொல்லுகிறார், மறுபடியும் இவைகளை அடித்து புசின்னு சொல்லுகிறார். 3 தரம் பேசப்படுகிறது. பிறகு என்ன செய்யப்பட்டதா, எல்லாம் எடுத்து கொள்ளப்படுகிறது. நல்லா கவனிங்க, அதே அதிகாரம்தான் 10ஆம் அதிகாரம் முதல் வசனங்களிலிருந்து பார்க்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது, கொர்நேலியுவுக்கு ஒரு தரிசனம் வருகிறது. ஆண்டவர் கொர்நேலியோடு கூட பேசுகிறார். நீ என்ன செய்ய, சீமோன் என்கிறதான பேதுருவை, அவன் இந்த இடத்துல இருக்கிறான், இவனுடைய வீட்டிலே இருக்கிறான், அவனை நீ அழைத்து கொண்டு வா, அவன் உன்னோடு கூட பேசுவான். நல்லா கவனிங்க, இந்த 2 தரிசனங்களுக்கான நோக்கங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் நம்முடைய வாழ்விலே நமக்கு தரிசனம் தேவை என்று சொன்னால், தரிசனம் நம் வாழ்விலே தேவனுடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் என்ன செய்யுமா, நிறைவேற்றுகிறதுக்கு நேராக நம்மை நடத்தும். பேதுருவோடு கூட ஆண்டவர் பேசுகிறார், இங்கே கொர்நேலியோடு கூட பேசுகிறார். 2 பேரும் என்ன செய்கிறார்களா, இணைக்கப்படுகிறார்கள். ஒரே ஒரு நோக்கம்தான், ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டம். பேதுருடைய எண்ணங்கள் எல்லாம் என்னன்னு சொன்னா, கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்து இயேசு தம்முடைய ஜீவனை தந்தது யூத ஜனங்கள் மாத்திரம் மீட்டெடுக்கப்படும்படியாய், மறுபடியும் அந்த தேசம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதற்காய் கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார், தம்முடைய ஜீவனை தந்திருக்கிறார் என்பது அவனுடைய நோக்கம். ஆண்டவர் கொர்நேலியோடு கூட பேசுகிறார். தனித்து விடப்பட்ட நிலைமையிலே இருக்கிறாயா, கைவிடப்பட்ட நிலைமையிலே இருக்கிறாயா, உனக்கு ஒருவர் சிலுவை சுமந்திருக்கிறார், உனக்கு ஒருவர் ஜீவனை தந்திருக்கிறார், அவரோடு கூட நீ இணைக்கப்பட வேண்டுமானால் கொர்நேலியுவுக்கு சொல்லப்பட்ட செய்தி, நீ பேதுருவை அழைக்க வேண்டும். பேதுருவுக்கு சொல்லப்பட்ட செய்தி, கொர்நேலியு வீட்டுக்கு போக வேண்டும். ஏன் சொன்னா, அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே இவைகள் அல்ல என்று சொன்ன போது ஆண்டவர் சொன்னார், சகல ஜனங்களுடைய மீட்புக்காக கிறிஸ்து ஜீவனை தந்திருக்கிறார் என்பதை அவனோடு கூட அவர் பேசுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பேதுரு ஒன்றும் சொல்லாமல் அவர்களோடு கூட புறப்பட்டு போகிறான். வேதம் சொல்லுகிறது, புறஜாதியார் மேலே பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை கடந்து வருகிறது, மீட்பு உண்டாகிறது. எப்ப தெரியுங்களா, ஒரு தரிசனத்தை நீங்கள் உள்வாங்கி தரிசனத்திலே ஓடுகிற போது மாத்திரம். ஏன்னா இந்த நோக்கம் கொர்நேலியுவுக்கு என்னன்னு சொன்னா, தேவ பிள்ளையாய் மாறுகிறதுக்கான ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாருக்கும் பங்குள்ளவனாய் நீ மாற வேண்டுமானால் உனக்கு ஒரு தரிசனம், நீ பேதுருவை அழைத்தாக வேண்டும். அவன் உனக்கு சொல்லுவான், அவன் சொல்லுகிறதை நீ செய்ய வேண்டும். பேதுருவோடு கூட பேசுகிறார், இந்த பூமி பந்தெங்கும் பறந்து விரிந்து கிடக்கிற சகல ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டுமானால் நான் சொல்லுகிற தரிசனத்தின்படி நீ ஓடி ஆக வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இவனுடைய தரிசனத்தின்படி அவன் ஓடுகிற போது வேதம் சொல்லுகிறது, வந்து அவன் சொல்லுகிறான், அந்த யூத மக்களோடு கூட பேசுகிற போது, எருசலேம் சபையோடு கூட பேசுகிற போது அவன் சொன்னான், எல்லா ஜனங்களுக்காக சிலுவை சுமந்த தேவன் தான் என்ன செய்திருக்கிறார், பிரஜாதிகள் மேலும் தம்முடைய அபிஷேகத்தையும் தம்முடைய மீட்பையும் ஊற்றினார் என்று சொன்னா, அங்கே சபை என்ன செய்யப்படுகிறதா, மகிமை செலுத்தினது தேவனுக்கு. இன்னைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, உன்னுடைய தரிசனம் என்ன, ஆண்டவரோடு கூட எவைகளை பேசுகிறார், எவைகளை நடத்த விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட பேசுகிற போது 16ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு தரிசனம் உண்டாகி, அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. பாருங்க, இங்கே பவுல் ஒரு தரிசனம் காண்கிறான். இந்த தரிசனம் என்னன்னு சொன்னா, ஒரு மிஷனரி தரிசனம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனமும் கொர்நேலியுவுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனமும் வேறு.
இங்கே பவுலுக்கு கொடுக்கப்படுகிற தரிசனம் வேறு. அவனோடு கூட பேசுகிற போது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று ஒரு பெரிய தாகத்தோடு கூட இருக்கிற தேவன் பவுலுக்கு தரிசனமாகிறார். மக்கதோனியா தேசத்திலிருந்து ஒருவன் வந்து பேசுறான், ஐயா எங்க ஊருக்கு வந்து இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீங்க சொன்னா உதவியா இருக்கும், எங்க ஜனங்கள் மீட்கப்பட உதவி. ஒரு அழைப்பு வருகிறது. நல்லா கவனிங்க, இன்றைக்கு தேசம் எப்படி இருக்குன்னு சொன்னா, சபைகளிலே மிஷனரிகள் இல்லை, சபை மிஷன் ஊழியங்களை நடத்தவில்லை, எல்லாம் அப்படியே முடக்கி கொண்டது. ஏன்னா போகிறதற்கு ஆட்கள் இல்லை. அவர் என்ன வாஞ்சியோட தான் இருக்கிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று தேவன் என்ன செய்கிறாரா, கேட்டுக்கொண்டே இருக்கிறார். என்னை அனுப்பும், நான் போகிறேன் என்று சொல்லுகிற ஆட்கள் சபையிலே இல்லை. ஏன்னா தரிசனம் இல்லை. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான் சொன்னா, தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஒரு தரிசனம் உள்ளவன் தேவை. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பவுலுக்கு அந்த அழைப்பு வந்த மாத்திரத்திலே புறப்பட்டு போகிறான், பிலிப்பு பட்டணங்களுக்கு வருகிறான், பிலிப்பு பட்டணங்களிலே ஊழியங்களை செய்கிறான், லீதியால் ரட்சிக்கப்படுகிறார், சிறைச்சாலையிலே இருந்த அந்த தலைவன் அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்படுகிறது, அற்புதங்கள் நடக்கிறது, தேசம் அசைக்கப்படுகிறது. பாருங்க, ஆச்சரியமான மாற்றங்கள் உண்டாகிறது. ஒன்றன் பின் ஒன்றாக அவர்கள் என்ன செய்தார்களா, பட்டணங்களை கடந்து தேசங்களை கடந்து போகிறான். அப்போஸ்தலர் 17:6 சொல்லுகிறது, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று தெசலோனிக்கேயா பட்டணத்தார் சொன்னார்கள் என்று சொன்னால், உலகத்தை கலக்கக்கூடிய அளவில் அவன் என்ன செய்கிறதை பார்க்கிறோம், ஊழியங்களை ஸ்தாபித்து கொண்டே போகிறான். ஒரு மிஷனரி அழைப்பு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு தரிசனம். மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்கிற ஆட்களை அனுப்பும் என்று சொல்லுகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். இன்னைக்கு தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, யாரை நான் அனுப்புவேன். இன்னைக்கு அந்த தரிசனங்களை உள்வாங்கி இருக்கிறீர்களா? உங்களுடைய தரிசனம் எங்கே? ஏன் சொன்னா, தேவனுடைய எதிர்பார்ப்புகள். இந்த ஊழியங்கள் பாருங்க எத்தனை ஆச்சரியமாக இங்கே பவுல் கடந்து போய் அந்த ஊழியங்களை செய்கிறான். எபேசு பட்டணத்திலே பட்டணங்கள் அசைக்கப்படுகிறது. ஜனங்கள் அறியாமல் ஆராதித்து கொண்டிருந்த அந்த தேவனை அறிவிக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். தியானால் விழத்தள்ளப்படுகிறாள், ஆராதனை முறைகள் மாற்றப்படுகிறது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. எப்ப தெரியுமா? அந்த தரிசனத்தை உள்வாங்கி கொண்டு ஓடின ஒரு மனிதன். எத்தனை சபைகள், எத்தனை தேசங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிற சொன்னா, தரிசனம் உள்ளவர்களாயிருங்கள். உன் தரிசனத்தை இழந்து போகாதே, உன் தரிசனத்தை என்ன செய்யாதே, தொலைத்து விடாதே, உன் தரிசனத்தை புதுப்பித்து கொண்டே இரு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு. யாத்திராமம் 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள் சொல்லுகிறது, ஆண்டவர் மோசேயோடு கூட பேசுகிறார். மோசேக்கு ஒரு தரிசனம். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனோடு கூட என்ன செய்கிறார், தரிசனமாகி பேசுகிறார். அவனுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோசேனுடைய தரிசனம் ஒரு தலைமைத்துவத்துக்கான ஒரு தரிசனம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். லட்சோபலட்சம் ஜனங்களை தலைமை தாங்குகிறதற்கு தேவன் அவனுக்கு ஒரு தரிசனம் தருகிறார். அவனோடு கூட பேசுகிறார். நீ வா, நான் உன்னை என்ன செய்வேன், எகிப்துக்கு அனுப்புவேன், என் ஜனங்களை மீட்டு கொண்டு வருவார்கள். நல்ல கவனிங்க, ஏன் இன்றைக்கு தரிசனம் தேவை, ஏன் நீங்கள் தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு தரிசனம் என்ன செய்யும் சொன்னா, ஒன்றுமில்லாதவனை ஆகச் சிறந்தவனாக மாற்றும். உனக்குள்ளாக தேவன் ஒரு தரிசனத்தை தருவார்னு சொன்னா, ஒன்றுமில்லாத நிலையில இருக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த தரிசனம் உன்னை ஆகச் சிறந்தவனாக கட்டி எடுப்போம். மோசேனுடைய வாழ்வில் அப்படிதான். பாருங்க, தேவன் அவனை அழைக்கிற போது மோசே சொல்லுகிற, ஆண்டவரே நான் மந்த நாவு, திக்கு வாய், ஒன்றும் பெரிய திறமைகள் எல்லாம் என்னிடத்துல இல்லை என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், இல்லை இல்லை வா, நான் உன்னை அனுப்புவேன்னு சொன்னார். 34:12 சொல்லுகிறது, இஸ்ரவேலிலே கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி அவனுக்கு பின்னாலே எழும்பினது இல்லை. என்ன சொன்னா, தேவன் அவனோடு கூட இடைப்படுகிறார், தேவன் அவனை நடத்துகிறார். ஒரே ஒரு தரிசனம் தான், மந்த நாவு தான், திக்கு வாய் தான். ஆண்டவர் அவனை எடுத்து என்ன செய்கிறாரா, பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். லட்சோபலட்சம் ஜனங்களை மீட்டு கொண்டு வரும்படியாய் அனுப்பப்படுகிறான். ஒரு தலைமைத்துவத்துக்கான ஒரு தரிசனம். தரிசனத்தை உள்வாங்கி கொண்டு ஓடுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஒன்றுமில்லாதவன் தான். அவன் பேசின பேச்சுக்கு ஒருவனும் எதிர்த்து பேச முடியாது.
மோசே சொன்ன விரோதமாய் பேசுகிற போது தேவனே இறங்கி வந்து பேசுகிறார். என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேசுகிறதுக்கு உனக்கு பயமில்லாமல் போனது எப்படி? தேவன் கோபம் கொண்டவனுடைய விளைவு என்ன தெரியுமா? மீரியாம் என்ன செய்தாலாம்? குஷ்டரோகியாக மாற்றப்படுகிறாள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீ தரிசனத்திலே ஓடுவாயானால், தேவனுடைய தரிசனம் உனக்குள்ளாக இருக்குன்னா ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், கர்த்தர் ஆகச் சிறந்தவனாய் கட்டி எழுப்புவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னை போல ஒரு ஆள் இல்லை என்று சொல்லுகிற நிலைமையில என்ன செய்வாரா? கர்த்தர் நம்முடைய வாழ்வை கட்டி எழுப்புவார். மோசேக்கு செய்தவர் நமக்கும் செய்வார். மோசேயை நடத்தினவர் நம்மையும் நடத்துவார். ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஒரே ஒரு தரிசனம் தான். அந்த தரிசனத்தை சரியாய் நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள முடியுமானால், இந்த காலவேளையில் ஆண்டவர் உங்களோடு கூட தான் பேசுகிறார். உனக்கான தரிசனத்தை கர்த்தர் இன்றைக்கு உனக்குள்ளாக விதைப்பார். அந்த தரிசனம் தேவனுடையது. தேவனிடத்திலிருந்து அந்த தரிசனம் வரும். அந்த தரிசனத்தை உனக்குள்ளாக விதைக்கிற போது யோசித்து பாருங்க. வேதத்திலே எஸ்தர் புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். மொர்தெகாய்க்குள்ளாக ஒரு தரிசனம் இருந்தது. வீழ்த்தப்பட்ட நிலைமையிலே, அடிமைப்பட்ட நிலைமையிலே, ஒன்றுமில்லாமல் தம்முடைய ஜனம் இருக்கிற போது மொர்தெகாய்க்குள்ளாக ஒரு பெரிய தரிசனம். இந்த தேசத்தை என் ஜனம் ஆண்டாக வேண்டும். அந்த தரிசனத்தை எஸ்தருக்குள்ளாக விதைக்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எஸ்தர் அந்த தரிசனத்தை உள்வாங்கி கொண்டு செத்தாலும் சாகிறேன் என்று ஓடுகிறாள். வேதம் சொல்லுகிறது, மொர்தெகாயினுடைய தரிசனம் என்ன செய்ததா? எஸ்தர் மூலமாய் நிறைவேறுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். உனக்கான தரிசனத்தை பெற்றுக்கொள். உன்னுடைய தரிசனம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, மோசேயோடு கூட பேசினவர், மோசேயை நடத்தினவர், மோசேயினுடைய வாழ்வில் என்ன செய்கிறதை பார்க்கிறோம்? ஒரு பெரிய தலைமைத்துவம். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். அது மாத்திரமல்ல, அதே 37:7 சொல்லுகிறது, யோசேப்பின் தரிசனம். மோசேயின் தரிசனம் ஒரு தலைமைத்துவத்துக்கான ஒரு தரிசனம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோசேப்பின் தரிசனம் என்ன சொன்னா, அவனை அவசியங்கள் நாம் பாருங்க, நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றதாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். யோசேப்பு சொல்றான், அந்த வயலிலே அறுவடை முறிந்து அவைகளெல்லாம் அப்படி கட்டி கொண்டு வந்து அப்படி நிப்பாட்டுறாங்க. எல்லா கதிர்களும் என்ன செய்ததாம்? யோசேப்பினுடைய கதிர்கட்டு நிமிர்ந்து நிற்கிறது. மற்றதெல்லாம் அவனுக்கு முன்னால் என்ன செய்ததாம்? தலை குனிந்து. ஒரு தரிசனம் தேவனால் என்ன செய்யப்படுகிறது? தேவனிடத்திலிருந்து தான் அவனுக்கு அந்த தரிசனம் வருகிறது. 9வது வசனம் சொல்லுகிறான், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம் என்னை வணங்கினதுன்னு சொன்னான். இந்த தரிசனம் பாருங்க, அவனுடைய குடும்பம் மாத்திரம் அல்ல, அந்த யூத கோத்திரம் 12 கோத்திரங்களை உருவாக்கின யாக்கோபு அவனுடைய குடும்பம் மாத்திரம் அல்ல, அவனோடு கூட இருந்த அந்த 11 கோத்திர பிதாக்கள். யோசேப்பை தவிர்த்து இருந்ததானே மற்ற 11 கோத்திர பிதாக்களை என்ன செய்தார்களா? யோசேப்புக்கு முன்பதாக வணங்குகிறார்கள். என்று சொன்னா ஒரு தரிசனம். தேவன் அவனுக்குள்ளாக ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். தரிசனம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த தரிசனத்தை பிடித்து ஓடுகிற போது, தானியேலில் வாசிக்கிற போது தானியேலுக்கு ஒரு தரிசனம் உண்டாகிறது. தானியேலுடைய தரிசனம் என்ன செய்கிறதை பார்க்கிறோம்? அவனை அந்த தேசத்தை ஆளுகிறவனாக மாற்றுகிறார். ஒன்னே ஒன்று ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, உன் தரிசனத்தை அறிந்து கொள், உன் தரிசனத்தில் ஓடு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, நம்முடைய தரிசனம் இன்றைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, தரிசனம்னா என்னன்னு தெரியணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, வேதம் அநேக காரியங்களை சொல்லுகிறது. ஒரு தரிசனம் என்பது வருங்காலங்களில் சம்பவிக்க போகிறவைகளை, அதாவது இனி நடக்க போகிறவைகளை காண்கிறதான தேவனுடைய அந்த திறமைக்கு பெயர் தரிசனம். ஆண்டவர் உனக்கு சொல்லி தருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சம்பவிக்க போகிறவைகளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் உட்காருகிற போது தேவன் ஒரு தரிசனங்களை தருவார். என்னெல்லாம் சம்பவிக்கும், இவைகளெல்லாம் நீ அறிந்து கொள்ள வேண்டும். தானியேலுக்கு ஆண்டவர் அப்படித்தான் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தல் முழுவதும் நீங்கள் வாசிக்கிற போது அநேக தரிசனங்கள் அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சம்பவிக்க போகிறவைகள்.
அது மாத்திரம் அல்ல, பாருங்க, தேவன் நமக்கு காண்பிக்கிறவைகளை நிறைவேறும். தேவன் ஒரு நாள் என்ன செய்வார்? நிறைவேற்றி தருவார் என்று சொல்லி நம்புகிற விசுவாசத்துக்கு பேர் தான் தரிசனம். தேவன் எனக்கு ஒன்றை சொல்லி இருக்கிறார், நான் பார்த்திருக்கிறேன், தேவன் இதை என்ன செய்வார், என் வாழ்வில் நிச்சயம் நிறைவேற்றி தருவார் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூடிய விசுவாசம். மூன்றாவது, காண்கிறவைகளையும் நம்பி விசுவாசிக்கிறவைகளையும் செயல்படுத்துவதற்கான தைரியத்தை தரிசனம் தரும். ஏன்னா ஒரு தரிசனம் உங்களுக்குள்ள வந்துட்டோன்னு சொன்னா, அந்த தரிசனம் என்ன செய்யும் சொன்னா, தேவன் உங்களுக்கு சொன்னவைகளையும் நீங்கள் பார்த்தவைகளையும் செய்து முடிக்கத்தக்கதான ஒரு தைரியத்தை உங்களுக்குள்ளாய் கொண்டு வரும். தேவன் அதை தான் வேதம் முழுவதும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தரிசனத்தை விட்டு விடாத, உன் தரிசனத்தில் ஓடிக்கொண்டே இரு, உனக்கும் உன் தரிசனத்துக்கும் நடுவில் எதையும் வரவிடாது. எதையும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சூழல்கள் வரும், தரிசனத்தை தடை பண்ணுகிறதுக்கான சூழல்கள் வரும். யோசேப்பு சொல்லுகிறான், அரிக்கட்டுகள் எல்லாம் என்னை வணங்கி நின்றதுன்னு சொன்னபோது யோசேப்பை பார்த்து என்ன செய்தார்களா? ஏளனம் பண்ணினார்கள், கேலி பண்ணா. தோ சொப்பனக்காரன் வரான், அவன் தரிசனம் எப்படி நிறைவேறுகிறது பார்ப்போம் என்று சொல்லி அவனை என்ன செய்தார்களா? வஸ்திரத்தை உரிந்தெடுத்தார்கள், உடையான அந்த ஒன்றுமில்லாத ஒரு குடியிலே தூக்கி போட்டார்கள், விற்று போட்டார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். சிறையிலே கொண்டு போய் சத்துரு என்னெல்லாம் முடியுமோ எல்லாவற்றையும் செய்து பார்த்தான். தரிசனம் என்ன செய்யாது? உன் வாழ்வை எந்த சூழலிலும் முடங்கி போக விடாது. ஏன்னா ஆண்டவர் அவனுக்கு அந்த தரிசனத்தை கொடுத்திருந்தார், தேவன் தான் அவனுக்கு அதை காண்பித்தார். வேதம் சொல்லுகிறது, அந்த தரிசனத்திலே அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். என்ன யோசிச்சிருப்பான்? சூழல்கள் வருகிற போது அநேக நேரங்களில் இன்றைக்கு பாருங்க, அநேக தரிசனங்களை தேவன் தந்தார். இங்க இருக்கிற அநேகருடைய வாழ்விலே ஆண்டவர் அநேக தரிசனங்களை தந்தார். அநேகர் தங்கள் தரிசனங்களை தொலைத்து விட்டார்கள், தரிசனங்கள் எல்லாம் இழந்து போனார்கள். இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா தரிசனத்தை இழந்து போய் உட்கார்ந்து இருக்கிறான். தரிசனம் எங்கே போயிட்டுதான்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோசேப்பை குடியிலே தூக்கி போட்ட போது அவன் தரிசனம் அதோடு கூட முடிந்து போகும் என்று சத்துரு நினைத்தான். யோசேப்பை சிறையில் அடைத்த போது அவன் தரிசனம் அதோடு கூட முடிந்து போகும் என்று நினைத்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். எந்த சூழலிலும் தரிசனத்தை விடாமல் நீங்கள் பிடித்து கொண்டு ஓட முடியுமானா, உனக்கும் உன் தரிசனத்துக்கு நடுவில் ஒன்றையும் வரவிடா. சத்துரு சொல்லுவான், இது உன்னால முடியாது, உன்னால இதை செய்ய முடியாது என்று சொல்லுகிற போது திரும்ப அவனோடு கூட சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் தேவன் என்னை நடத்துவார், என் தேவன் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். தரிசனத்தை மாத்திரம் விடா. சத்துரு சொல்லுவான், இது பெரிய வேலை, உன்னால செய்ய முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஒன்றே ஒன்று வேதம் என்ன எதிர்பார்க்குன்னு சொன்னா, தனித்து நில், தவிர்த்து நில். ரெண்டு காரியங்கள் தான். ஒன்று என்னது? தனித்து நில், தவிர்த்து நில். எல்லாவற்றையும் தவிர்த்து தேவனோடு கூட நில். எல்லாவற்றிலும் இருந்து என்னாகும் 13:30 சொல்லுகிறது, எல்லாரும் சொன்னார்கள், இல்லை அவங்களெல்லாம் ராட்சச பிறவிகள், அவங்களெல்லாம் மேற்கொள்ள முடியாது, அவங்களெல்லாம் நம்மால எதிர்க்க முடியாது, அவர்களெல்லாம் பெரிய பட்டணங்கள் என்று சொல்லுகிற போது காலேப் தனித்து நிற்கிறான், காலேப் தவிர்த்து நிற்கிறான். சொல்லுகிறான், பார்க்கிறவர்கள் அநேகர் என்ன செய்வான்? 11 பேர் கிரிக்கெட் விளையாடினா என்ன செய்வான்? 10,000 பேர் உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாடு. வேடிக்கை பார்க்க கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை, களமாட கர்த்தராலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். யுத்த களத்திலே நிற்க கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். தேவனாலே இன்றைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறோம்னு சொன்னா, களம் நம்முடையது, வெற்றி நம்முடையது, காலம் நம்முடையது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வேடிக்கை பார்க்கிறவர்களாக இராதிருங்கள். வேடிக்கை பார்க்கிறவெல்லாம் பார்க்கட்டும். தாவீதை போல கோலியாத்துக்கு எதிர்கொண்டு போக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இஸ்ரவேலர் எல்லாம் வேடிக்கை பார்த்தனா 40 நாள் கோலியாத் வந்து என்ன செய்வானா? அப்படியே காலையிலும் மாலையிலும் நின்று சத்தமிட்டு கொண்டு இருப்பான். இஸ்ரவேலர் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தார்கள். தாவீது வேடிக்கை பார்க்க அழைக்கப்பட்டவன் அல்ல, தேசத்தை ஆளும்படி அழைக்கப்பட்டவன். இன்னைக்கு அந்த தரிசனம் இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஓடணும். ஏன்னா வாழ்வினுடைய உச்சத்தை தொடணும், வெற்றியின் உச்சத்தை தொடணும்னா சூழல்களை தாண்டி ஓடி ஆகணும்.
வேதம் காண்பிக்கிறது. பாருங்க, ஒரு சகோதரி வாழ்வுக்கான எந்த அடிப்படையும் இல்லாமல் இழந்து போனவள், எல்லாம் இழந்து போனா. மார்க் 8, மார்க் 5, லூக்கா 8 அப்படி சொல்லுகிறது. அவளுக்கு பேரு 12 வருட பெரும்பாடு உள்ளவள். வேதம் அப்படிதான் அவளை சொல்லுகிறது. எல்லாம் இழந்து போனாள். சரீரத்தில் பலன் இல்லை, குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் இல்லை, உறவுகள் என்று சொல்லிக்கொள்ள ஒன்றும் இல்லை, தனித்து விடப்பட்டவள். ஆனால் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது பாருங்க, கவனிங்க, அவளுடைய தரிசனம் எல்லாம் ஒண்ணுதான். அவளுடைய தரிசனம் என்ன? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார். பவுலும் தரிசன கர்த்தர் என்னை நடத்துகிறது எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு நோக்கம் தான். வாசிங்கள் 3வது வசனம். மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனா. அவனுடைய வாஞ்சல என்ன தெரியும்? ஆண்டவரே, என் ஜனங்களை ரட்சியும் ஆண்டவரே. மோசே சொன்னா அப்படித்தான், ஆண்டவரே என் ஜனங்கள் மீட்கப்படட்டும், இல்லைன்னா என் பேரையும் கிறுக்கி போட்டுருங்க. பவுல் அப்படித்தான் சொல்ற, ஆண்டவரே என் ஜனம் ரட்சிக்கப்படணும், இல்லைன்னா பரவாயில்ல என்னையும் சபித்தவனாய் மாற்றி விடுங்க. ஏன்னா ஒரு தரிசனம் உன்னை உந்தி தள்ளி கொண்டு போகும். சும்மா இருக்க அழைக்கல. கர்த்தருக்கு மகிமை. நான் சொல்றான், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் என் சகோதரருக்காக. ஆபகுக்கு 2-3 வசனங்கள் சொல்லுகிறது. தரிசனத்தை எழுது, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. தரிசனம் என்ன செய்யும்? பொய் சொல்லாது, அது முடிவிலே விளங்கும், வரும், தாமதித்தாலும் வரும். அதுக்காக காத்திரு. கர்த்தருக்கு மகிமை உண்டா. ஏசுனா தேவன் சொல்லுகிறார், தரிசனம் நிறைவேறும், ஓடிக்கொண்டே இரு, ஓட்டத்தை நிறுத்தாதே, ஒரு நாள் நிறைவேறும். சொல்லுகிறான், எழுதி வை, இல்லைன்னா மறந்து போயிடும். இன்னைக்கு அநேகர் பாருங்க, கர்த்தர் எனக்கு இப்படியெல்லாம் தரிசனம் வந்து இப்போ மறந்துட்டது, பாதி தரிசனம் மறந்துட்டது, கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கு பஸ். அதுக்கப்புறம் நான் சொல்றான், எழுதி வை. தரிசனத்தை நம்பி என்ன செய்ய? ஓடிக்கொண்டே இரு. எது வரைக்கும் ஓடணுமா? கடைசி வரையிலும், நிறைவேறுகிற வரையிலும். ஏன்னா தேவன் அதை தான் எதிர்பார்க்கிற. பாதியில விட்டுட்டு போக அல்ல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். தரிசனத்தில் ஓடிக்கொண்டே இருக்கணும். நிறைவேறுமா நிறைவேறாதான்? வசனம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. தரிசனம் என்ன செய்யும்? தாமதித்தாலும் வரும், தாமதித்தாலும் அதற்கு என்ன செய்ய? காத்து கொண்டு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். ஆதியாகமம் 12:1 சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார், ஆபிரகாம் ஓட ஆரம்பித்தான். நீங்க ஆச்சரியமாயிருக்கும், ஒவ்வொரு வசனங்களை வாசிக்கிற போது கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். ஆதியாகமம் 15:1 சொன்னார், ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு பலன், நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு உதவி செய்வேன் சொன்ன. எல்லாம் கரெக்டு தான், பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன்னு. ஆதியாகமம் 17:1 சொல்லுகிறது, இல்லை நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன், உன் சந்ததி இப்படி இருக்கும் என்று சொன்ன. ஏன்னா இவைகள் எல்லாம் நிறைவேறுகிறதுக்கான காலம். எத்தனை வருஷங்கள் ஆபிரகாம் ஓடிக்கொண்டே இருக்கிறான். என் தேவன் ஒன்றை சொல்லுவார், ஆனால் என் தேவன் அதை செய்து முடிப்பார். ஏன்னா கடைசி வரைக்கும் ஓடிக்கொண்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் அந்த ஓட்டத்தை நிறுத்தக்கூடாது. பாருங்க, ஒரு பிள்ளை ராத்திரி படுக்க போயிட்டது. படுக்கையில் இருந்து அப்பா கிட்ட கேட்குது, அப்பா எனக்கு கொஞ்சம் பால் எடுத்துகிட்டு வந்து குடிக்கிறது. அப்பா சொன்னார், போதும் போதும், வேணுன்ற அளவுக்கு சாப்பிட்ட, பாலையும் குடிச்சிட்ட, பேசாமல் என்ன செய்ய படுன்னு சொன்ன. பிள்ளை என்ன செய்யுது? மறுபடியும் கேட்குது, அப்பா கொஞ்சம் எனக்கு பாலை கொண்டு வந்து கொடு. அது சொன்னார், இல்லை இல்லை போதும், படுத்து தூங்கு. அடுத்து 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 கேட்கும்போது அவருக்கு என்ன வந்துட்டது? கோபம் வந்துட்டது. வேலை செஞ்சுட்டு இருக்கிற, பேசாமல் படுத்து தூங்கு, என்ன தொல்லை பண்ணாத. கோபத்தின் உச்சியில் என்ன செய்கிறார்? இப்போ பிள்ளை என்ன செய்யுது? கொஞ்ச நேரம் அமைதியாகிட்டார். மறுபடியும் என்ன செய்கிறது? அவர் ரொம்ப பொறுமெல்லாம் மீறி போய் சொன்னார், இன்னொரு முறை நீ கூப்பிட்டீன்னா வந்து உன் கன்னத்திலே 2 அறை விடுவேன்னு சொன்ன. பயத்தில் பிள்ளை என்ன செஞ்சுட்டு தான் சத்தமே இல்லாமல் இருந்தது. இவர் கொஞ்சம் நேரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளை தூங்கிட்டு தான் என்ன செய்தாராம், இங்கேருந்து ரூம் அப்படியே எட்டி பார்த்தாராம். பிள்ளை அங்கேருந்து சொன்னதாப்பா என்னை அடிக்க வரேன்னு, இல்லை வரும்போது அப்படியே கொஞ்சம் பால் எடுத்துன்னு வந்துருந்தேன். எப்படியும் வரப்போகிற, வரும்போது என்ன செஞ்சிரு? யார் ஜெயிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்? தரிசனத்தில் ஓடிக்கொண்டே இரு. ஆண்டவர் சொல்றார், நிறைவேறும், நிறைவேறுகிற வரையிலும். ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டம். ஒவ்வொரு நாளும் நீங்க இடைவிடாமல் ஓடுகிற ஆபிரகாம் ஓடிக்கொண்டே இருக்கிறான். தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். இன்றைக்கு ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருக்கிறோம்னு சொன்னா, ஆபிரகாம் எந்த இடத்திலும் தன் ஓட்டத்தை நிறுத்தவில்லை.
தேவன் உனக்கு ஒரு தரிசனம் தருவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். அந்த தரிசனங்கள் எல்லாம் அப்படி எழுதி வைத்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு சொன்னா ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ண மாதிரி இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறவைகள் பாருங்க ஒரு சின்ன ப்ரோக்ராம் மாதிரி தான் இருக்கும். ஆனா தேவன் அதிலே தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுகிற போது அந்த அபிஷேகத்தினுடைய நிறைவு அந்த தரிசனத்துக்குள்ளாக கடந்து வருகிற போது அந்த தரிசனம் இப்ப எப்படி மாறிடும் சொன்னா மிகுந்த வல்லமை உள்ளதாய் சாதாரண நிலைமையில நீங்க நெகேமியா 2:12 வாசித்து பாருங்க. நெகேமியா பேசுகிறான். நெகேமியாவோடு கூட தேவன் பேசுகிறார். காரியங்கள் எல்லாம் அவனுக்கு சொல்லப்படுகிறது. எல்லாவற்றுக்கு தாண்டி நெகேமியா என்ன செய்கிறானா அந்த ஊருக்குள்ள வருகிறான். 12வது வசனம், கூட்டிக் கொண்டு நகர சோதனை செய்தேன். கவனிங்க அங்க எப்படி போட்டிருக்குன்னு சொன்னா, ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி தேவன் என் மனதிலே வைத்ததை. நல்லா கவனிங்க, தேவன் நெகேமியாவின் மனதிலே ஒரு தரிசனத்தை வைக்கிறார். நெகேமியாவின் மனதிலே வைக்கப்பட்டிருக்கிற தரிசனத்துக்கு நேராக தேவன் அவனை நடத்துகிறார், பாரப்படுத்துகிறார். முதல் அதிகாரத்திலெல்லாம் நெகேமியா அப்படியே விசாரிக்கிறான். எருசலேமிலே தப்பி மீந்திருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள், எருசலேம் எப்படி இருக்கிறது, எருசலேம் நகரத்தினுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது கேட்க என்ன செய்கிறான், வேதனைப்படுகிறான், நெடுநாளாய் துக்கிக்கிறான், உபவாசிக்கிறான், தேவ சமூகத்தில் போகிறான். தேவன் ஒரு தரிசனத்தை தருகிறார். அந்த தரிசனம் அந்த அலங்கத்தை கட்ட வேண்டும். ஆண்டவருக்கு மகிமுண்டாடு. எத்தனை தடைகள், தொபியா வருகிறான், சன்பல்லாத் வருகிறான், அத்தனை தடைகளையும் தாண்டி குறித்த நாளுக்கு முன்பதாக நெகேமியா அலங்கத்தை கட்டி முடித்தான் என்று சொன்னால் ஒரு தரிசனத்தை உள்ளே வைத்து ஓடிக்கொண்டே இரு. உன் தரிசனம் உன்னை நடத்தும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் அதை தான் எதிர்பார்க்கிறது. சாலமோன் சொல்லுகிற போது பிரசங்கி 9:10 சொல்லுகிறான், செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை முழு பலத்தோடு கூட செய். ஏன்னா தேவனுடைய எதிர்பார்ப்பு. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். பவுல் பேசுகிற போது 1 கொரிந்தியர் 10 வாசிக்கிற போது அவன் சொல்கிறான், 31வது வசனம், நீங்கள் புசித்தாலும் நீங்கள் குடித்தாலும் நீங்க எதை செய்தாலும் தேவநாமத்தின் மகிமைக்காக செய்யுங்கள். கொலோசியர் 3:17 அப்படித்தான் சொல்லுகிறது. நீங்க எதை செய்தாலும் அதுல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஓடுங்கள், ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். ஏன்னா தேவன் என்ன செய்திருக்கிறாரா, ஒரு பெரிய தரிசனத்தை நமக்குள்ளாய் வைத்திருக்கிறார். பவுல் சொல்கிறான், என் ஜனத்தாராகிய என் இனத்தாராகிய என் சகோதரராகிய இவங்க மீட்கப்படலைன்னா ஆண்டவரை நான் மாத்திரம் பரலோகத்துக்கு வந்து என்ன செய்ய போகிறேன், பேசாம என்னையும் விட்டுருன்னு சொல்லுகிறான். யோசிச்சு பாருங்க, ஒரு தரிசனம். இன்னைக்கு எதுவும் தரிசனம், எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறாய்? இன்னைக்கு அநேகருடைய தரிசனங்கள்லாம் எப்படி போயிட்டுன்னு சொன்னா, தேவனோ தேவனுடைய ராஜ்யமோ அவர்கள் தரிசனத்திலே இல்லை. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, இன்னைக்கு உன் தரிசனத்தை புதுப்பித்துக்கொள், உன் தரிசனத்தில் ஓட தோங்கு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு. கர்த்தர் தரிசனத்தை தருவான். தரிசனம் எப்படி வரும்னு சொன்னா, அவர் சமூகத்தில் வந்து உட்கார்ந்து, அவர் சமூகத்தில் வந்து உட்காருகிற போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த தேவைகளும் இல்லாமல், ஒரு வெற்றுத்தாளை போல, ஒரு வெள்ளை பேப்பரை போல அவர் சமூகத்தில் வருகிற போது பிதா என்ன செய்வார் சொன்னா, தம்முடைய திட்டத்தை, தம்முடைய சித்தத்தை அவர் என்ன செய்வார், நமக்குள்ளாய் தரிசனமாய் கொண்டு வந்து வைப்பார். நம்மை குறித்த நோக்கம் தாவீது சொல்லும்போது சொல்லுகிறான், நான் தாயின் கர்ப்பத்திலே உருவாக்கப்படுகிறதுக்கு முன்பதாக. ஏன்னா தேவனுடைய திட்டம் எரேமியா 1:5 அப்படித்தான் சொல்லுது, நான் சிறு பிள்ளைன்னு சொல்லாத, உன்னை தாயின் கர்ப்பத்திலே உருவாக்குகிற போதே உன்னை தீர்க்கதரிசியா தான் உருவாக்கி இருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாடு. ஒவ்வொரு நாளும் நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் சொன்ன, ஆண்டவரை என் வாழ்வை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, நான் செய்கிறவைகளை குறித்து, நான் இன்னும் என்ன செய்ய விரும்புகிறீர் என்பதை குறித்து என்னோடு கூட பேசும். ஆண்டவர் சமூகத்தில் வந்து உட்காரணும். சங்கீதம் 123 1, 2 வசனங்கள் சொல்லுகிறது. தான் சொல்லுகிறான், பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே. பாருங்க அந்த வார்த்தை சொல்லுகிறான், என் கண்களை உமக்கு நேராக ஏறு. வேற ஒன்றும் கிடையாது. சொல்லுகிறான், என் கண்களை எப்படி ஏறு எடுப்பான்னு சொல்லுகிற போது அடுத்த வசனத்தில் சொல்லுகிறான், வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களுடைய கைகளை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர்
எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டு ஒன்று தான், வேற ஒன்றையும் பார்க்கிற அனுபவங்கள் அல்ல. தேவ சமூகத்தில் ஒரு தரிசனத்தை பெறணும்னு சொன்னால் நீங்களா ஒரு திட்டத்தை உருவாக்கி கொண்டு, ஆண்டவரே இதை என் வாழ்வின் தரிசனமாய் மாற்று என்று சொல்லாதபடி ஒரு வெற்றுத்தாளை போல அவர் சமூகத்தில் வாங்க. ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் வந்திருக்கிறேன், அவருடைய முகத்தை மாத்திரம் தேடுகிற போது. மத்தேயு 17:8 சொல்லுகிறது, மறுரூப மலையிலே எல்லாரும் இருக்கிறார்கள். அந்த வார்த்தை சொல்லுகிறது, இயேசு அவங்களை தொட்டு எழுப்புகிறார். அவர் அந்த வார்த்தை எப்படி பதிவு செய்து வைத்திருக்கு தெரியுமா? அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொன்னையும் பார்க்கலையாம். என்ன பார்க்கல? அப்படி ஜெபம் பண்ணாலே நமக்கு என்னதான் வரும்? ஒரு கார் அப்படியே கண்ணு முடால வந்து நிற்கும், ஒரு வீடு வந்து நிற்கும். சொல்கிறான், அவன் கண் எடுத்து பார்த்தானா யார் தெரியலையா? ஒன்றும் தெரியல. ஒரு பெரிய மலையில் உட்காந்துருக்கிறான். மலைக்கு நடுவில் என்ன தெரிஞ்சிருக்கணும்? இயேசுவை விட மலை தான் தெரிஞ்சிருக்கணும். மறுரூப மலையில் இருந்தார்கள். அவனுக்கு வசனம் சொல்லுது, அவனுக்கு என்ன தெரியலையா? ஒன்றும் தெரியவில்லை. இயேசுவை மாத்திரம் பார்க்கிற போது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் தம்முடைய தரிசனங்களை நம்முடைய வாழ்விலே நம்மை குறித்து அவர் செய்ய நினைத்திருக்கிறவர்களை நமக்கு சொல்லுவார். அந்த தரிசனங்கள் நிறைவேற நம்மோடு கூட இணைந்து கொள்ளுவார். நாம் அவரோடு கூட இணைந்து நடக்கிற போது இந்த யுத்தத்தில் அவர் நமக்காய் யுத்தம் பண்ணி, அவர் நமக்காய் வழக்காடி, அவர் நம்மை ஜெயிக்க வைப்பார்.